சென்னையில் நடைபெற்ற புது வருட பேரின்ப பெருவிழாவில் உலக தமிழ் கிறிஸ்துவ தலைவர்கள் ஒன்றிணைந்து ஒரே மேடையில் பங்கேற்று தேசத்தின் ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்தனர். இயேசு அழைக்கிறார் ஊழியங்களின் நிறுவனர் டாக்டர் பால் தினகரன் ஒருங்கிணைப்பில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் புது வருட பேரின்ப பெருவிழா நடைபெற்றது. புது வருட ஆசீர்வாதத்திற்காக நடைபெற்ற இந்த விழாவில் இந்திய தேசத்தின் அமைதிக்காகவும் 2026 புத்தாண்டு செழிக்க வேண்டியும் சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் நன்மைக்காக ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அனைத்து கிறிஸ்துவ சபை தலைவர்களும் ஒரே மேடையில் கலந்து கொண்டு 40 அடி நீள கேக் வெட்டினர். 2026 வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது. நாம் இப்பொழுது இந்த புது வருட கேக்கை நாம் கட் பண்ணுவோம். நாம் இந்த கேக்கை வெட்டி பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களில் நாம் கொடுப்போம். ஒருவர் வாழ்த்துவோம். இந்த 2026 வருடம் ஒரு விசேஷித்த பாக்கியமான வருடம். இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் சமாதானமாய் எல்லா ஜனங்களும் வாழவும், எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும், ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும், இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது. ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும். கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இங்கிருந்து உண்டாகிற எழுப்புதல் தான் முழு இந்தியாவிலும் பெரிய மாற்றத்தை உண்டாக்கி உலகம் முழுவதும் அந்த எழுப்புதலை கொண்டு செல்ல போகிறது. அந்த எழுப்புதலின் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இங்கே பின்னாலே பாருங்க, எல்லா திருச்சபை தலைவர்களும் சபை பாகுபாடுகளை மறந்து இயேசு என்ற ஒரே ரட்சகருடைய நாமத்தினாலே இந்த இடத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இங்கே வந்திருக்கிற பல திருச்சபைகளை சார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு மனமாய் ஓரிடத்திலே கூடியிருக்கிறோம். இதுதான் எழுப்புதலுக்கான முக்கியமான அடையாளம். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு சென்னை பட்டணம் தான் இந்தியாவின் எருசலேம் பட்டணம்.